உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் கணுப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிரதோஷம். என் உள்ளத்திலே உகையோடு விட்டிருக்கக்கூடிய பெருமக்களே, நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் தை மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு மூலம் நட்சத்திரத்தில் இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். மேஷராசி என்பர்களே, சந்திர பகவான் 2 நாளா அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தார். இன்னைக்கு தான் நமக்கு நல்ல விமோச்சனம். அதுவும் இப்போத்தான் காலையில் 6:30 மணிக்கு அப்புறம் தான் அவருடைய பயிற்சி. சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வரார். வாழ்க்கை இனி நன்றாக இருக்கும். கடந்த 2 நாளாக பட்ட கஷ்டம் இப்போ இருக்கார். ஏதோ மனக்கிலேசங்கள் இருந்தது, ஏதோ உடம்பு பிரச்சனைகள் இருந்தது. அதுவும் சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாள். இன்று தொடங்கி இந்த மாதம் இனிமேல் வரக்கூடிய காலமெல்லாம் நல்லா இருக்க போகிறது. ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறது பலருக்கு அரசு வேலை கிடைக்கிற யோகம் தரும். சொத்து சம்பந்தமாக பிரச்சனையா இருக்கு சார் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். என்ன கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகள் தீரும். பாரதியார்கிட்ட போய் கேட்டால் பெரிய கவலைகள் இருக்கே அப்படின்னா பாரதி சொன்னார், என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன்னார். அது மாதிரி இன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்தால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் விலகும், நன்மைகள் உருவாகும். ரிஷபராசி என்பர்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் கேதுவுடைய சாரத்தில் போறார் பாருங்க. 8ஆம் இடத்துல சந்திரன். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தது யாருன்னா இந்த சந்திரன் இன்னைக்கு 8ஆம் இடத்துல இருக்கு, கேது 4ல் இருக்குன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல ஆடைகள் உடுத்துவதில் கவனம் செலுத்துகிறோம், நம்ம ரொம்ப அலங்காரமாக வச்சுக்கொள்கிறோம், நல்ல தியேட்டரில் போய் படம் பார்க்குறதுல சந்தோஷப்படுறோம், நல்ல உணவு உண்பதிலே ஆர்வம் காட்டுகிறோம். ஆனால் தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமானா இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது, 8ல் சந்திரன்னா நம்ம தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே தீரணும். அதே மாதிரி தான் அம்மா பெற்ற தாயுடைய உடல் நலம், அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். செவ்வாய் பகவானுடைய அனுகூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு பயணங்கள் செய்வதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். யாருக்கும் ஆலோசனை சொல்வதோ யாரையும் நிந்திப்பதோ கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. மிதுன ராசி என்பர்களே, எல்லா காரியங்கள்லையும் ரொம்ப அருமையான முறையில் செயல்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு எடுப்பீங்க. ஒரு வியாபாரம் தொடர்பான முடிவாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக இருக்கலாம், எல்லாமே மிகச் சிறப்பான முடிவாக அமையும். 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நம்மளுடைய ராசியிலே உட்கார்ந்து இருக்கார். நல்ல கல்யாண செய்தி வந்து சேரும். எவ்வளவு நாளா பணத்தடை, அந்த பணத்தடையெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகிறது. மிதுன ராசிக்கார பர்பிள் மாணவர்களுக்கு புதுசா நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சா என்னன்னு தோணும். அப்படி படிக்க போற கோர்ஸ்ல வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்க போறீங்க. கடகராசி என்பர்களே, சந்திரன் 6ஆம் இடத்துல இன்னைக்கு போய் உட்கார்றார். கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். நல்லா இருந்துட்டே இருக்கும். திடீர்னு துர்வாசம் முனிவர் மாதிரி கோபம் வருது, பிடி சாபங்கிறோம். அப்ப நல்ல மனிதர்கள் அந்த கோபம் அழிச்சிடுறது. அதனால வள்ளுவர் சொன்னார், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லினர். கோபப்படுறதை நீ கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு உணவு சாப்பிட்ற உணவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும், வயிறு பிரச்சனைகள். புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, ரொம்ப கௌரவமாக வாழணும்னு நினைப்பீங்க. 4 பேர் முன்னாலே நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும்.
நல்ல கௌரவமாக வளராரியான்னு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஆசை நிறைவேறும். இன்னைக்கு நல்ல தன லாபம் வரும், பிஸ்னஸ் லாபம் இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல் வரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கூடி வரும். கன்னிராசி என்பர்களே, எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். குறிப்பாக ஒரு வீடு மனை வாங்குற யோகம் இப்போ உண்டு. சொத்து வாங்குற யோகம் பலருக்கு இப்போ இருக்கும். நல்ல வாகனம் வாங்குற யோகம் இருக்கும். நிறைந்த நன்மைகள் தேடி வரும். நல்ல நாள். துலாம் ராசி என்பர்களே, இந்த நாளில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், லாபத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி காஃபி கலக்கும் போது அந்த டிகாஷன் அளவும் பால் அளவும் எப்படி மிக்ஸ் பண்றோமோ அதை பொறுத்து தானே டேஸ்ட். காஃபி அப்படி நாக்கில் விட்டோ உடனே அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்படித்தான் இந்த பிளானட்டுடைய அந்த காம்பினேஷன், 3ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் இந்த கிரகங்களுடைய தொடர்பு ரொம்ப அற்புதமாக வச்சிருக்கோம். துலா ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு முயற்சிகள் வெற்றி பெறும். ஆஃபீஸில் ப்ரொமோஷன் பற்றின செய்தி வரும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, தொட்டது துலங்கும் அருமையான நாள். நல்ல பண வருமானம் வருமா? வந்து சேரும். புதிய வேலை கிடைக்குமா? கிடைக்கும். பிஸ்னஸில் நான் புது முயற்சி பண்ணலாமா? பண்ணுங்க, வெற்றிகரமாக இருக்கும். தனுசு ராசி என்பர்களே, நன்மையான ஒரு நாள். ராசியில சந்திரன், 9ல் கேது. இன்னைக்கு விநாயகரை வழிபடணும். ஓம் கம் கணபதையே நமகான்னு சொல்லிகிட்டே இருக்கணும். விநாயகரை வழிபட வழிபட வாழ்க்கையில் உயர்ந்துட்டே போகலாம். அப்பாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக சிலருக்கு சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். மகர ராசி என்பர்களே, சந்திர பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் வரும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். தன லாபம் அதிகரிக்கும். கும்பராசி என்பர்களே, மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. 7ல் கேது, 11ல் சந்திரன். நிறைய பேர் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்து அருமையான முறையில் வரன் கூடி வரும். வரன் அமைவதில் தடை இருக்கக்கூடியவர்கள் பிள்ளையாரை வணங்கிவிட்டு பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு பிறகு நீங்கள் தேட துவங்குங்கள். நல்ல வரன் கூடி வரும். இந்த நாள் உங்களுக்கு தேவையான தனலாபம் வரும். குடும்ப சந்தோஷம் வரும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வார்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள வியாபார பெருமக்களுக்கு இது அமைகிறது. மீன ராசி என்பர்களே, சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு விசேஷம். நல்ல வேலை வாய்ப்பை தருவார். மீனராசிக்காரர்கள் வேலையை தேடக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல யோகமான நாள். அதே போல இன்னைக்கு நல்ல கடன் உதவி கிடைக்கும். ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது இன்னைக்கு அவசியம். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?